ஓகே, ப்ராஜெக்டோட டாபிக் வந்து பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வித் டிஜிட்டல் ட்வின். ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட ஹோல் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 வோல்டேஜோட அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். 12 வோல்டேஜ் 1 ஆம்ப்ஸ் கரண்ட் ரேட்டிங் தரும். ஸோ இது வந்து நம்ம இங்கே வந்து Arduino Unoல வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த Arduino Unoல 12 வோல்டேஜ் வந்து நமக்கு 5 வோல்டேஜை கன்வெர்ட் ஆகி எல்லா இடத்துக்கு போகும். எப்படி 5 வோல்டேஜ் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இங்கே எனக்குள்ள ஒரு ஐசி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஐசியோட நேம் வந்து 7805. ஸோ இந்த ஐசி தான் நமக்கு வந்து 5 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இந்த 5 வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார், ஹார்ட் ரேட் சென்சார் அண்ட் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சார், அப்புறம் வந்து நமக்கு ரெஸ்பிரேஷன் சென்சார் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அங்கே பிளட் குளுக்கோஸ் லெவல் சென்சார் இருக்கும். நமக்கு வந்து 5 வோல்டேஜ் வந்து சப்ளை போகுது. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து Arduino Unoன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே இங்கே ஒரு சிப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சிப் நேம் வந்து Atmega 328Pன்ற ஒரு சிப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாஸ்டர் கண்ட்ரோல், இது வந்து ஸ்லேவ் கண்ட்ரோல். இந்த ஸ்லேவ் கண்ட்ரோல் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து IoTக்கு டேட்டா சென்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ட்வின்னா வந்து ஒரு மொபைல் ஆப்பில் வந்து ஆகுமெண்டட் விஷனாக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுலாம் இந்த கண்ட்ரோலை பார்க்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் நேம் பார்த்திங்க அப்படின்னா ESP8266. இந்த கண்ட்ரோலுக்கு வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த கண்ட்ரோலுக்கான இன்டர்நெட் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து போட்டுருக்கோம் ஹாட்ஸ்பாட்னு போட்டுட்டு. ஸோ ஹாட்ஸ்பாட்னு போட்டு IoT டேட்டா 1 to 8 வரையும் கனெக்ட் பண்ண உங்களோட யூசர் நேமே பாஸ்வேர்டையும் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ரெஸ்பிரேஷன் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது, பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது. இந்த 1 0 அப்படின்றது இங்கே இருக்க SOS லெவல். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு புஷ் பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து SOSக்காக. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பஸர் அலர்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து SOS ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் சென்சார். ஸோ இந்த ஹார்ட் ரேட் சென்சாரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹார்ட் ரேட் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு 76 அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. ஸோ அந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் ஆகுமெண்டட் விஷனில் எப்படி பார்க்கணும் அப்படின்றத. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பிரேஷனுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாஸ்க் தான் வந்து ரெஸ்பிரேஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இங்கே நம்ம வந்து ஆக்சிஜன் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுறப்ப நமக்கு இங்கே வந்து ரெஸ்பிரேஷன் லெவல் காட்டும். ஓகே, பாஸ் எடுத்து கை வைப்பேன். இங்கே வந்து பிஜின்னு இருக்கு இல்லையா, அது பிளட் ஸோ இது வந்து பிளட் குளுக்கோஸ் சென்சார் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஸோ இப்போ அந்த டிஜிட்டல் ட்வினில் வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றது வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இங்கே மொபைல், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆகுமெண்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏபிகே ஆப் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப் மூலயமா நீங்கள் விஷன் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இப்படி வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லங்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஆகுமெண்டட் விஷனாக. ஸோ அப்நார்மல் லெவல் போகிறப்ப உங்களுக்கு ரெட் கலரில் வந்து வேல்யூ மாறும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டெம்பரேச்சர் வேரி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ டெம்பரேச்சர் இங்கே நான் வைக்கிறப்போ உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ 37, 39, 40ன்ற மாதிரி போகும். ஸோ ஆகுமெண்டட் விஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா? ஓகே, பாஸ் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் கலரில் ஒரு லைன் சிம்பிள் வந்து காட்டும் பாஸ். ஸோ இந்த பேஜ் வந்து இந்த பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம டெம்பரேச்சர் ரெஸ்பிரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்ற சைட்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி டேட் போட்டு இன்றைக்கி டைமில் வந்து சென்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே ஸோ இந்த டிஜிட்டல் ட்வினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சருக்கு மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரேட்டுக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்நார்மல் போனாலும் உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலரில் வந்து லைன்ஸ் வந்து மாறிடும். ஓகே, தேங்க்யூ.